Hi friends, welcome to Aadhish Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சமோசா தாங்க பார்க்க போறோம். உருளைக்கிழங்கு சமோசா. ஆல்ரெடி நம்ம வந்து ஆனியன் சமோசா எப்படி செய்யறதுன்ற வீடியோ போட்டுருக்கோம். பார்க்கலனா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் பார்த்துக்கங்க. இது வந்து நமக்கு ரொம்பவே டைம் எடுக்காதுங்க. ஷீட் எல்லாம் ரெடி பண்ண தேவையில்ல. ரொம்பவே இன்ஸ்டன்ட்டா ஒரு 20 to 30 நிமிஷத்துக்குள்ள செஞ்சிடலாம். நல்லா அவ்வளோ கிறிஸ்பியா டேஸ்டா இருக்கும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ சமோசா செய்கிறதுக்கு நம்ம மாவு பிசைஞ்சிடலாம். அதுக்கு இங்கே ஒரு பவுலில் 1 கப் அளவு மைதா எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஓமம் எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதோட ஒரு 1/2 கப் அளவு தண்ணி எடுத்துருக்கேன். இதை வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இதை வந்து ஒரு 1/2 hour ஊற விட்டுடலாம். அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ மசாலா ரெடி பண்ணுறதுக்கு இங்கே 4 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா ஒரு ஃபோர்க்கு இல்லைனா மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயம் எல்லாம் வதக்கி எடுத்துடலாம். இப்போ அதுக்கு ஒரு வானல் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானது இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு 6 பல்லு பூண்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாங்க. இதோட ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 2 பச்சை மிளகாய், அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு கம்மியாகவே வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பூண்டு இஞ்சி எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. இதோட 1 கப் பெரிய வெங்காயத்தை நல்லா 1 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்க தேவையில்ல. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசிச்சு எடுத்து வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் பச்சை பட்டாணி வச்சுருந்தீங்கன்னா அதை கூட சேர்த்துக்கலாம். நமக்கு பச்சை பட்டாணி ஃப்ரெஷ் பட்டாணியாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். காஞ்ச பட்டாணியை வேக வச்சு சேர்த்தோம்னா அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்காது. உங்களுக்கு ஃப்ரெஷ் பட்டாணி கிடச்சிதுன்னா நீங்கள் அதையும் சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவு வர கொத்தமல்லி தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள், இதை எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை ரொம்ப வதக்க தேவையில்ல. 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரையும் நமக்கு வதங்கினா போதும். அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா நமக்கு மசாலாலாம் சேர்த்துருக்கனால காந்திடும். நமக்கு மசாலா வந்து இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு மசாலா நல்லா ஒரு 2 நிமிஷம் வெந்து நல்லா அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும், நம்ம ஸ்டஃபிங்க்கு வச்சுக்கலாம். இதோட உங்கள்கிட்ட கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் இருந்ததுன்னா ஃபைனலாக தூவி விட்டுருங்க. இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணியாச்சு. மாவு 1/2 hour ஊறிடுச்சு. இதை வந்து 1 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதை சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாங்க. ரொம்ப பெருசாக உருட்டாதீங்க. அதாவது நம்ம பூரி மாவு மாதிரி கொஞ்சம் சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதே போல் மீதி எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு. இப்போ பாருங்கள், நம்ம எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்தாச்சு. எனக்கு 1 கப் மாவில் வந்து நல்லா ஒரு 8லேருந்து 9 உருண்டை கிட்ட வந்திருக்குங்க. இதை வந்து நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து கொஞ்சம் மைதா ஒரு பவுலில் வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா தூவி விட்டுக்கலாம் லைட்டாக. இதை தூவி விட்டு நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தாங்க நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா தேய்ச்சாச்சு. இதை வந்து நம்ம 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு இது வந்து மீடியம் சைஸ் சமோசாவாக வரும். உங்களுக்கு இன்னும் சின்னதாக வேணும்னா சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கோங்க, பெருசாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக பிடிச்சிக்கலாம்.
இப்போ நம்மளோட ஷீட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம மடிச்சிடலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம ஆஃபாக மடித்ததை எடுத்து இந்த மாதிரி 2 சைடு பகுதியும் ஒன்றா ஒட்டிக்கோங்க. நமக்கு அப்போ ஒரு கோன் ஷேப்பில் கிடைக்கும். பாருங்கள், நான் இப்போ உங்களுக்கு ஒட்டி காட்டுறேன் இல்லையா, இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இது வந்து லைட்டாக அழுத்தி விட்டாலே நல்லா ஒட்டிக்கும். அப்படி உங்களுக்கு ஒட்டலைன்னா மைதா மாவு பேஸ்ட் வச்சு ஒட்டிக்கலாம் நீங்கள். இப்போ அவ்வளோதான், நம்மளோட கோன் ஷீட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் வச்சிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்டஃபிங்கை வந்து ஒரு ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கிட்ட வச்சுக்கலாங்க. நமக்கு இந்த சமோசாவுக்கு ஸ்டஃபிங் நிறையா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா அப்போ தான் நல்லா குண்டு குண்டாக வரும். இப்போ ஸ்டஃபிங் வச்சாச்சு. இங்கே மைதா பேஸ்ட் வச்சு சைடு பகுதி எல்லாத்தையுமே நல்லா ஒட்டி விட்டுலாம். பாருங்கள், இப்போ மைதா வந்து நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இதை வந்து நல்லா கையால் அழுத்தி விட்டுருங்க. இதை அழுத்தி விட்டு லைட்டாக கையால் கொஞ்சம் மடித்தா மாதிரி, இப்போ நான் உங்களுக்கு அழுத்தி காட்டுற பார்த்தீங்களா, இந்த மாதிரி மடித்தா மாதிரி அழுத்தி விட்டுருங்க. அப்போ நமக்கு வந்து பர்ஃபெக்டான ஷேப்பாக கிடச்சிரும். அவ்வளோதான், நம்மளோட சமோசா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நம்ம மீதி எல்லாத்தையும் மடிச்சுக்கலாம். நான் உங்களுக்கு இன்னொரு டைம் மடித்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம செகண்ட் சமோசாவும் மடித்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் இதே போல் மடித்து எடுத்தாச்சு. இதை நம்ம பொரிச்சிடலாம். அதுக்கு இங்கே ஒரு வானலில் எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது. இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச சமோசாவை ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நமக்கு சீக்கிரம் செவந்துடும், கிறிஸ்பியாக இருக்காது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா செவர விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா செவந்து வந்துடுச்சு. இதை எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். ரொம்பவும் செவர விட்டுறாதீங்க, நமக்கு கருகிடும். இது வந்து நமக்கு இந்த டெக்ஸ்சரில் இருக்கும்போது நல்லா கரெக்டாக அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதே போல் மீதி எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், நம்மளோட சமோசா சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.